கட்சிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நேற்று நடைபெற்ற நிலையில் மாநாட்டு திடலில் தொண்டர்களால் உடைக்கப்பட்ட பிளாஸ்டிக் சேர்கள் மலை போல் குவிக்கப்பட்டுள்ளன. இது குறித்த கள தகவலுடன் நம்முடைய செய்தியாளர் செல்வசூரியன் விவரம் என்ன? எவ்வளவு சேர்கள் உடைக்கப்பட்டிருக்கு? மற்ற இது போன்ற நிலை அங்கு காணப்பட முடியுது? மதுரை பாரபத்தியில நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற்றது. தற்போது நாம் அந்த மாநாட்டு திடல்ல இருக்கிறோம். மாநாட்டு திடல்ல விஜய் நடந்து சென்ற அந்த ரேம்ப் மேல இருக்கிறோம். இந்த ரேம்ப் மேல இருந்து பார்த்தாதான் இந்த சேதத்தோட காட்சிகள் மிக தெளிவாக தெரியும். இந்த மாநாட்டில் உட்கார்றதுக்காக தொண்டர்கள் அமர்வதற்காக 1,20,000 சேர்கள் என்பது வைக்கப்பட்டிருந்தது. அந்த 1,20,000 சேர்களில் கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட சேர்கள் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது நம்மளது ஒளிப்பதிவாளர் நிர்மல் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். சேர்களை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் சேர்கள் வெகுவாக இங்கே பயன்படுத்தப்பட்டது. அந்த சேர்களில் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான சேர்கள் உடைக்கப்பட்டிருக்கு. ஒப்பந்ததாரர்கள் இந்த சேதத்தோட அளவிட தற்போது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் முழுமையான அந்த நம்பர்ஸ் என்பது நமக்கு கிடைக்கல. இன்னுமே சேதத்தோட அந்த அளவு என்ன அப்படின்றத ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நாம நடக்கக்கூடிய இந்த ராம்ப்ல தொண்டர்கள் ஏறக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த தடுப்புகள்ல கிரீஸ் தடவுறாங்க. இருந்த போதும் அதையும் மீறி தொண்டர்கள் அந்த வேலியெல்லாம் உடைச்சு, இரும்பு வேலியெல்லாம் உடைச்சிக்கிட்டு மேலே ஏறி இந்த ராம்ப் மேலே ஏறி வந்துட்டாங்க. அதனால இந்த ராம்போட ஒரு பாகமும் கூட உடைந்திருக்கிறது. இரும்பு வேலிகள் அனைத்துமே உடைந்திருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. அதே போல தொண்டர்களுக்கு தண்ணீர் வழங்குவதற்காக பைப் அமைக்கப்பட்டு அந்த தண்ணீர் விநியோகம் என்பது இருந்தது. அந்த பைப் எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கு. மின் விளக்குகள் ஒரே ஒரு மின் கம்பத்திலிருந்து மின் விளக்கு என்பது சரிந்து விழுந்து அந்த சேதமும் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல இங்க இருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், சேதம் என்பது அதிக அளவில் இருக்கிறது. நாங்க பல மாநாட்டில் இந்த மாதிரி மேடைகள் அமைக்கக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கோம். இருந்த போதும் இந்த மாதிரியான ஒரு சேதத்தை நாங்க பார்த்ததில்லை. கடுமையான ஒரு சேதம் என்பது இருக்கிறது. சேதத்தை அளவிடும் பணி என்பது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. பணி முழுவதும் நடைபெற்றால் மட்டுமே எவ்வளவு சேதம் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் என ஒப்பந்ததாரர்கள் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். தேவப்பிரியம். விரிவான தகவலுக்கு நன்றி செல்வசூரியன்.